ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கோட எபிசோடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது. என்னோட பிரதரன் வந்து ஆர்த்தோ சர்ஜன் டாக்டர் ரவி, விஆர் ரவின்னு அவர் திருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த மூட்டி வலி இதெல்லாம் பயங்கர பிரச்சனை ஃபார் பெரியவாளுக்கு. ஸோ அவளுக்கு ஒரு தீர்வாக அவர் வந்து இந்த நம்ம உடம்புலேருந்தே ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுறதுனால நிறையா நேரங்களில் உங்களுக்கு வந்து இந்த சர்ஜரி மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி அதில் ஒரு நல்ல தீர்வு வந்து அவளால் கொடுக்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு சின்ன எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸ், அதாவது ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷனில் தான் நான் சொல்ல போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டூ டெக்னிக்கல், அது மாதிரிலாம் நான் பண்ண போகிறது இல்லை. சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் உங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, உங்கள் பசங்க கிட்ட கேளுங்க, யாருக்கெல்லாம் இது எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த லேபுக்கு நான் வந்திருக்கேன். நான் ஐம் நாட் கோயிங் டு டெல் எனி ரொம்ப டீட்டெயில்டாக எதையும் சொல்லாமல் இந்த ப்ராசஸ் என்னன்றது சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் வந்ததுன்னா இட் மே பி யூஸ்ஃபுல். ஸோ நம்ம அதுக்கு போகலாம் வாங்கோ. என்னோட பிரதர்லாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காப்புல. நான் இப்போ ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், டாக்டர் அவினாஷ் அப்படின்ட்டு. அவர் இந்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக எப்படி இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹீ வில் டெல் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் இது ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி. ஸோ அவர் யார், அவரோட பேர் என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஹீ வில் டெல் அபவுட் த ப்ராசஸ். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அவினாஷ், பிஹெச்டி மைக்ரோபயாலஜி, ஸ்பெஷலைசேஷன் ஸ்டெம் செல் பயாலஜி. ஸோ திருச்சியில் நாங்கள் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் வந்து 12 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஸ்டெம் செல், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அங்கங்கள். இன்றைக்கி ஜென்ரலாக எனக்கு வந்து ஒரு கேள்வி என்னென்னா, சார் ஸ்டெம் செல்ங்கிறது நிறைய இடத்துல பேசப்படுது, அது தெரப்பிக்கில் வந்துருச்சா, இல்லை இது இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்கா, ஃபாரினில் தான் பண்ணுறாங்களா, இல்லை இந்தியாவில் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஜென்ரல் காமன் கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ 10 வருஷமாக இருக்கக்கூடியது, இந்தியாவில் அப்ரூவ்டு ப்ராடக்ட்ஸ் 2-3 வருஷமாகவே இருக்குது. அதாவது எப்படி யூஎஸ்க்கு எஃப்டிஏவோ அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து சிடஸ்கோன்னு ஒன்று இருக்குது, டிசிஜிஐ அப்ரூவ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் 3 வருஷம் இந்தியன் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறமும் இந்த கொஸ்டின்ஸ் மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு டீம் ஆஃப் டாக்டர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன், அதுவும் ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமில் ஒர்க் பண்ணும்போது இது காமன் மேனுக்கு சேரணும் போது இதுக்கான சில விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம். இப்போ முதல் கேள்வி என்ன வந்தது அப்படின்னா, சார் ஸ்டெம் செல்னு நாங்கள் நிறையா இடத்துல பேங்கிங் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கோம், அந்த ஸ்டெம் செல் தான் தெரப்பிக்கு வருதா அப்படின்னா, இல்லை அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டெம் செல். அது வந்து தொப்புள் கொடி ஸ்டெம் செல் சேகரிப்பு மையம். அதில் இருக்கிறது வந்து நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெலிவரி டைமில் இப்போ அப்ராட்லலாம் வந்து அதை சேவ் பண்ணி ஒரு பேங்க்ல வச்சிருப்பாங்க. நம்ம எப்போ வேணால் அதை பின்னாடி சில அக்யூட் டிசீஸ்க்கெலாம் கூட அதை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி நான் அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? சொல்ல வரேன். இப்போ அது வந்து இன்னும் ஸ்டோரேஜில் இருக்குது. இது எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அந்த வகையில் தான் இருக்குது. இப்போ ஜென்ரலாக ஸ்டெம் செல் வந்து நம்ம உடம்புல எதுக்கு தேவைப்படுதுங்கிறத பார்த்துருவோம். நார்மலாக அடிபட்டுச்சு அப்படின்னா ரத்தம் வரும், பக்கு வைக்கும், அந்த பக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தழும்போட முடியும். இந்த தழும்பு அப்படிங்கிறது தான் நமக்கு கடைசியாக இதுக்கு மேலே நல்லா ஹீல் பண்ண முடியலை, குணப்படுத்த முடியல, நம்ம உடம்பு வந்து தழும்போட முடிச்சுக்குது. இப்போ அந்த இடத்துக்கு வந்து அதை சரி செய்யப்பட்ட ஒரு சில செல்களில் வந்து இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த செல் வந்து என்னவா மாறணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இல்லாத செல், அந்த தாய் செல் அப்படிங்கிற மாதிரி தான் இது. இதுதான் இனிமேல் என்னவா மாறணும், எலும்பா மாறணுமா, திசுவா மாறணுமா, ரத்தமா மாறணுமாங்கிறத செய்யக்கூடிய ஒரு செல்லு. அது வந்து அந்த இடத்துக்கு வந்து சரி பண்ணுது. இது வந்து சரி பண்ணாமல் ஒரே இடத்துல நின்றுச்சு, இல்லை சிக்னல் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னும் போது அது வந்து நம்ம ஒரு டிசீஸாக மாறுது. இல்லை ஒரு புண்ணு உருவாகுதுன்னா அது ஆறாமல் போகிறதுக்கான நாட்களும் கூடிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம உடம்புல அந்த செல் உருவாகக்கூடிய இடம் வந்து எலும்பு மஞ்சை. ஸோ அந்த எலும்பு மஞ்சையிலிருந்து, எலும்பு மஞ்சைனா என்ன இங்கிலீஷ்ல? போன் மேரோ. அந்த போன் மேரோல இருந்து நம்ம செப்பரேட் பண்ணி இந்த செல்ஸை மட்டும் தனியாக பிரித்து அந்த இடத்துல கொடுக்கும்போது ஹீலிங் ஃபாஸ்டராக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நாளாக ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. இப்போ இது அவங்களோட ஓன் செல்லை தான் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அடல்ட் ஸ்டெம் செல் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது தொப்புள் கொடியிலிருந்து சேகரிக்கப்பட்ட செல்கள், அது வந்து அடல்ட் செல் தான். இப்போ இந்த ஸ்டெம் செல்லே 2 வகைப்படும். இது டெக்னிக்கலாக உள்ளே போகாமல் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம உடல் உறுப்பு வந்து
ஒரு சில உறுப்புகள் வந்து மேட்சிங் பண்ணாதான் இன்னொருத்தர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு கிட்னி. ஆனால் கண்ணு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தட்டுன்னு எடுத்து இன்னொருத்தர் மேட்சிங் இல்லாமல் வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெம் செல்லையும் 2 வகை உண்டு. ஒன்று ரத்தம் சார்ந்த உறுப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு செல், அது வந்து மேட்சிங் பார்த்து தான் கொடுக்கணும். இன்னொன்று வந்து அந்த மீசென்கைமல் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து எந்த ஒரு HLA மார்க்கர்ஸும் கிடையாது. அதாவது நீங்கள் ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி செல்களை வந்து இன்னொருத்தட்டிருந்து நீங்கள் வாங்கியும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்தியாவில் அப்ரூவ் ஆனக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து 7 இருக்குது. அதில் 3 வந்து நாங்கள் ப்ராக்டிஸில் வச்சுருக்கோம் கையில். அதில் ஒன்று வந்து மூட்டு தேய்மானத்துக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெம் செல். அது வந்து இப்போதைக்கு சிப்லான்ற ஆல்கம்ன்ற கம்பெனி மூலிமா வருது. ஸ்டெம் 1 அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் இமேஜை க்ளோஸ்அப்பில் போடுவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு மூட்டுக்கு வந்து 25 மில்லியன் செல் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஆல்கம்கிட்ட சொன்னாங்கன்னா ஸ்டெம்பியூட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மூலியமாக தான் இது வெளியில் வருது. அவங்க தான் தயாரிக்கிறாங்க. இது வந்து இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது கிளினிக்கல் ட்ரையலெல்லாம் போயிட்டு வந்துருச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது நமக்கு 2 மூட்டுகளும் உரசுறதுக்கான இடம் இல்லாமல் கேப் ஒன்று இருக்கும். அப்போ குருத்தெலும்பும் அதில் இருக்கும். அந்த குருத்தெலும்பு தேய்ச்சிக்கிட்டே போகும்போது எலும்பும் டேரெக்டாக இடிக்கும் போது அந்த உராயும் போது நமக்கு பெயின் இருக்கும். இதுதான் ஓல்டேஜில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். இது ரொம்ப தேய்ச்சி போச்சு, முட்டி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் போகணும்வாங்க. அப்படி முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் நமக்கு லைட்டாக பெயின் இருக்கும் போதே அப்படின்ற பட்சத்தில் இந்த கார்ட்லேஜை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்பட போகிறது வந்து ஸ்டெம் செல்ஸ். ஓகே. அந்த கார்ட்லேஜ் அதாவது குருத்தெலும்பு வந்து மீள் உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரை வந்து திரும்ப உருவாக்குற மாதிரி தான். அதுக்கு வந்து நமக்கு ஸ்டெம் செல் மிகவும் நல்லா உதவுது. அதுக்கான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு யங் ஏஜில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எலும்பு மஞ்சை அதாவது போன் மேரோலேருந்து இதை ஐசோலேட் பண்ணி போடலாம். இல்லை எனக்கு இதை எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம்? எத்தனை வயசு? மனம் ஜென்ரலாக 50 வயசுக்கு மேலே தான் வருது. ஆனால் இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் முட்டு வலி சொல்கிறாங்களே, அதுவும் இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து எலும்புல டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா எடுத்துக்கணும். இப்போ ஒரு சில போன் மேரோ வந்து எல்லோ மேராவாக மாறிடும். அப்போ வந்து நீங்கள் அதில் ஸ்டெம் செல் தேடினீங்கன்னா இருக்காது, நிறையா கொழுப்பு தான் இருக்கும். நமக்கு அது தேவைப்படாது. ஸோ அதனால ரொம்ப வயசானவங்களுக்கு அடல்ட் அலோஜெனிக்காக போயிடும். அதாவது இன்னொரு யங்ஸ்டர்ட்டு எடுத்து இந்த கம்பெனி செஞ்சு கொடுக்கக்கூடியது FDA அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக நம்ம கொண்டு போயிடுறோம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஒரு சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், இல்லை ஏற்கனவே அவங்க சர்ஜரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் தெரப்பி மாதிரி தான் ஆயிடும். ஸோ நீங்கள் காலையில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோக்கலாக ஒரு மூட்டில் மட்டும் வலி தெரியாமல் இருக்க ஒரு ஊசியை போட்டுட்டு இந்த செல்களை வந்து செலுத்திடுவாங்க. ஆனால் அந்த செல் நமக்கு அங்கே வந்து சேர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் எடுக்கும் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா. ஸோ அது வரும்போது நமக்கு வந்து ஒரு -196 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கக்கூடிய லிக்விட் நைட்ரஜன் டேங்க்கில் தான் வரும். எப்படி வந்து வேக்சின்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சாலிடாக தான் வரும். ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லோட் பண்ணி இன்ஜெக்ஷன் தெரப்பி மாதிரி தான் கொடுப்போம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே உங்களுக்கு மேக்ஸிமம் 6 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர் 6 hours. ஸோ டேயில் ஸ்டே பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இந்த அலோஜெனிக்காக போகிறோம், ப்ராடக்டாக வாங்கி போடுறோங்கிறதோட அட்வான்டேஜே அப்சர்வேஷன் அந்த ஒரு நாள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இதில் அலோஜெனிக்கில் இருக்குது. ஓகே. ஆட்டோலோகஸாக நீங்கள் பண்ணுறோம், அதாவது உங்கள் உடம்புல இருந்தே எடுக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு எலும்பு மஞ்சள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மித்த இடத்துல இருக்குன்னா அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் செல்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கான வசதிகள் இங்கே திருச்சியில் மாருதி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ டாக்டர் ரவி மூலியமாக தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் மஞ்சள் எடுத்து கொடுக்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்களை செறிவூட்டு செல்களை மட்டும் தனியாக பிரித்து கொடுக்க நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க லேபில் வச்சு. ஆமாம், அதுக்கு ஒரு தனி GMP சர்டிஃபிகேட்டோட. ஸோ அது நம்ம உடம்புலேருந்து எடுத்ததை வந்து எத்தனை நாள் ஆகும் அந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்க? இல்லை, இது அரை மணி நேரம் ப்ரொசீஜர் தான். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய செல்களில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து மீசன்கைமல் அண்ட் ஹெமட்டோபாய்டின் 2 வகையாக பிரிஞ்சிடும். அந்த 2 செல்களுமே உள்ள மூட்டில் செலுத்தப்படும். இப்போ இதே வந்து எனக்கு வந்து காலில் புண்ணு இருக்குது, சர்க்கரை நோயினால டயபெட்டிக்னால எனக்கு அல்சர் வந்துச்சு, அது நார்மலாக ஹீல் ஆக மாட்டேங்குது, ரொம்ப நாள் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ அதே கம்பெனி வந்து சிப்லா மூலியமாக 2 ப்ராடக்ட்ஸாக வெளியில் விடுறாங்க. ஒரு 150 மில்லியன் செல்ஸ் கான்செப்டில் ஒன்றும் 200 மில்லியன் செல்ஸ் கான்செப்ட்லேயும் ஒன்று விடுறாங்க. இது எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எனக்கு இது மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க சிப்லாவை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஒரு நாள் தான், ஒரு நைட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறமேட்டு வரும்போது உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு மித்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த சைட்லையும் ப்ளஸ் அது போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் ஏரியாலையும் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் ஹீலிங் வந்து ஃபாஸ்டர் ரேட்டாக இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே ட்ரையல்கள் 100 பேருக்கு மேலே 200 பேருக்கு மேலே செஞ்சு இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. வேணும்னா நம்ம ஸோ இதெல்லாம் மெஜாரிட்டி சக்ஸஸ் தான், எல்லாமே சக்ஸஸாக ரிசல்ட்ஸ் பார்த்தனால தான் இது மார்க்கெட்டுக்குள்ளே கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணியிருக்குது. அதனால இந்த 2 இண்டிகேஷனுக்கு இப்போ ஓப்பனாக இருக்குது. இதை தவிர இன்னும் பல இண்டிகேஷன்ஸ் வரும். நமக்கு ஸ்டெம் செல் தெரப்பி ஜிஎம்பியோட தமிழ்நாட்டில் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு ரிசர்ச் லேப் ஜிஎம்பி ஃபெசிலிட்டியோட இருக்குது. அந்த ஃபெசிலிட்டியுமே வந்து மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜிஎம்பி தான். இப்போ அவங்க வந்து லிவர் ஃபெயிலியருக்கான ஸ்டெம் செல் ரிசர்ச் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிவர் ஃபெயிலியருக்கு ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா இந்தியாவில் அடுத்து வந்து அது ஸ்டெம் செல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட ஜிஎம்பி ஃபெசிலிட்டியிலேருந்து தான் வர மாதிரியா இருக்கும். எக்ஸலன்ட். ஸோ இந்த ப்ராசஸோட காஸ்ட் எல்லாம் எவ்வளோ சார் ஆகுது? இப்போ உங்கள் உடம்புல இருந்தே எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா 80,000 1.5 லட்சம் வரைக்கும் வரும். இல்லை வாங்கி பண்ணுறோம் அப்படின்ற ப்ராடக்ட்ஸாக இருந்தது அப்படின்னா மூட்டு தேய்மானத்துக்கு 1,25,000, கால் புண்ணுக்கு வந்து 1,50,000. இதுதான் அவங்க வச்சிருக்க எம்ஆர்பி. அது பேஷண்ட் டிஸ்கவுண்ட் எதுவும் கேட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க கொடுக்கக்கூடியதில் ஒரு மினிமம் 2 to 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. இந்த கால் புண்ணுன்னு சொன்னீங்கல்ல, இது என்ன இந்த சேத்து புண்ணு மாதிரியா இல்லை இந்த சுகர் காரங்களுக்குலாம் ஒரு பொழந்து ஒன்று வருமே அந்த மாதிரியா? இப்போ புண்ணுன்னு நம்ம சொன்னாலே எல்லா வகையான புண்ணும் வந்துடும். இப்போ டயபெட்டிஸ்ல நம்ம என்ன ஏன் அப்படி அதை வந்து அன்ஹீல்டு அல்சர்ஸ்னு சொல்லுவோம், ஆறாத புண். அந்த ஆறாத புண்ணுக்கு காரணம் என்னன்னா ரத்த ஓட்டம் ஏற்கனவே குறைஞ்சிரும். ஸோ பாதத்து வரைக்கும் வர ரத்த ஓட்டம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக புது ஆக்சிஜன் கிடைக்காத போது செல் வந்து திரும்ப நான் உருவாகணும்னு நினைக்கக்கூடிய டைமில் கூட அதுக்கு வந்து ப்ராப்பரான சிக்னல் வரலன்னும் போது அது மூடுறதுக்கு மறுக்கும். அதனால தான் அந்த புண்ணு உருவாகிறதும் தெரியாது. ஏன்னா ஒரு ரத்த நாளமும் அதாவது பிளட் வெசலோ நர்வ்ஸும் சரி ரெண்டும் சைட் பை சைடு தான் ஓடும். பிளட் வெசல் குறைஞ்சிக்கிட்டே வர ஆட்டோமேட்டிக்காக நரம்போட உணர்ச்சியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் சுகர் இருக்கவங்களுக்கு பாதத்தில் உணர்ச்சிகள் இல்லை, புண்ணு வந்தாலும் அவங்களுக்கு அது புண்ணு இருக்குன்னு தெரியாமே ரொம்ப நாள் நடந்ததுக்கு அப்புறம் அது பெருசாக வரும்போது தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் இந்த ஸ்டெம் செல் ரத்த ஓட்டத்தை கூட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு என்னென்ன செல்கள் தேவையோ அந்த செல்லாகவும் அது மாற ஆரம்பிக்குது. இதனால தான் ஸ்டெம் செல் தெரப்பி வந்து கால் வெட்டி எறிதலை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட 300க்கும் மேலே கால்கள் வெட்டி அகற்றுவதை டாக்டர் ரவி சார் வந்து நிப்பாட்டி இருக்காரு இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. கடந்த 10 வருஷமா இருக்காங்க. இதுக்கு தனியாக வந்து தினமலர்லையும் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ அப்ரூவ்டாகவே ப்ராடக்ட் இந்தியன் மார்க்கெட்ஸில் இருக்கும்போது வாங்கி நம்ம தாராளமாக நம்பிக்கையோட செலுத்திக்கலாம். கண்டிப்பாக பேஷண்ட்டோட ஒரு நம்பிக்கை தான் வந்து முதல் இது. நம்பி வரைச்சதா எல்லாமே சக்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ரொம்ப ரிசர்ச்சில் இருக்குது, இது போட்டால் கேன்சர் வரும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டு நிறையா ஆராய்ச்சி நடந்துருச்சு. அந்த ரிசர்ச்சோட வெளிப்பாடுகள் தான் இப்போ ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. யூஎஸில் கூட இன்னும் இந்த ப்ராடக்ட்ஸ் மாதிரி வரல. அது இப்போ தான் ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதுவும் கிராஃப்ட் வெர்சஸ் ஹோஸ்ட் டிசீஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் முழங்காலுக்கு வேணும் ஸ்டெம் செல் போடணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே இதில் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த அலோஜெனிக் ஸ்டெம் செல் அதாவது ஸ்டெம் 1 அப்படிங்கிற ப்ராடக்டே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேலே போட்டிருக்கோம். போட்ட யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு வந்து திரும்ப வழி இருக்குது அப்படிங்கிறது இல்லை. இதை வந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியாகவும் இங்கே திருச்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் வரக்கூடியவங்களுக்கு வந்து 60,000 90,000 இந்த ப்ராடக்ட் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அந்த ட்ரையலுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலும் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை எஃபெக்டிவாக நீங்கள் பார்த்துட்டு போகலாம். எக்ஸலண்ட். இது இப்போ இன்சூரன்ஸில் கவர் ஆகுமா? இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல கவர் ஆகுறது இல்லை. ஒரு சிலருக்கு கவர் ஆகுது, ஒரு சிலருக்கு கவர் ஆகுறது இல்லை. ஓகே, டிபெண்டிங் அப்பான் தி இன்சூரன்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோன்றது பொறுத்து, ஒவ்வொருத்தர் கம்பெனியை பொறுத்து அவங்க கம்பெனி பாலிசி பொறுத்து மாறுது. இது வரைக்கும் இதில் இன்சூரன்ஸ் கவர் ஆனது 2 பேர் கவர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அப்படியா? வெரி குட். ஸோ இந்த சர்ஜரின்னு பண்ணோன்னா அதோடைய ப்ராசஸ் பின்னாடி ரொம்ப லேட் ஆகுது. இதை எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம நார்மலாக இருக்கலாம்? இப்போ இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டு 1 வாரம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மாடிப்படி ஏறுறது, ட்ராவல் பண்ணுறது, பஸ் ஏறுறது, அந்த மாதிரியான வெயிட் தூக்குறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஒர்க்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன்லேயும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ டென்னிஸ் பிளேயர் ஒருத்தருக்கு முழங்கால் வலின்னு வந்து போட்டு போய் இப்போ அவருக்கு அந்த தசை நார்கள் கிழிந்தனால வந்தக்கூடிய இன்ஜுரிக்கு வந்தார். ஸ்டெம் செல் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவரால் டென்னிஸ் விளையாட முடியுதுங்கிறதையுமே அவர் நம்புகிறார். அவருக்கு வயசு வந்து 57. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் அவ்வளோ வெயிட் பேரிங்கும் ஒரு அத்லட்டிக் ஃபீச்சர்ஸையுமே நம்மளால் மீள் உருவாக்க முடியுதுன்னும் போது நம்மளோட உடம்புலையே நமக்கான ரிப்பேரிங் கிட் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கான சென்டர் கரெக்டாக பாருங்கள், டாக்டர்ஸை கரெக்டாக பேசுங்க, எனக்கு இதுதான் தேவை, இது சூட் ஆகுமான்றதை டிசைட் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமேட்டு
நம்ம டாக்டர்கிட்ட எவ்வளவு தூரம் கேட்டு வாங்கிக்கிறோன்றத பொறுத்து இருக்கு இல்லையா? இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆமா, இல்ல நம்ம அவேரா போய் கேட்டாக்கா, இல்லைன்னா சம்டைம்ஸ் அதை டைவர்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் அவேரா போய் இப்படி ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணா இதை நம்ம சக்சீட் பண்ணலான்றது என்னுடைய. இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க உங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுல எப்படி ப்ரொசீட் பண்ணி போகலான்றதையும் பார்க்கலாம். இப்ப இருக்கிற அவசர உலகத்துல நம்மளால ஒரு மாசம் உட்காரணும்னா அதுக்கோசரமே நம்ம எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்றோம். வலியை மட்டும் போக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்து எடுத்துக்கிறது வேற. நான் வலியை மட்டும் போக்காம என்னோட ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸும் திரும்ப ரீகெயின் பண்ணணும் போது அப்போ நீங்க ரீஜெனரேட்டிவ் மெடிசன் தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அனைத்து வலி நிவாரணிகள் அப்படின்னா இட் வில் மாஸ்க் யுவர் பெயின், அவ்வளோதானே. வலி இட் வில் நாட் ஹீல் த ரீசன் ஃபார் த டிசீஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரீஜெனரேட்டிவ் மெடிசன் ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் அதுக்குள்ளே ஃபிட் ஆகுறீங்களான்றதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனோட வித் டாக்டர் சஜஷன் இட் வில் ஹெல்ப் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோடது டெஃபினட்டாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனி கொஷின்ஸ் ப்ளீஸ் என்னோட கமெண்ட் நீங்களும் பாருங்கள். ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும், ப்ளீஸ் ஹெல்ப். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இந்த ப்ராசஸோட இது சிம்பிளாக உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் அவர் சொல்லுவார். அது என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நம்ம ஸ்டெம் செல் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு லிக்விட் நைட்ரஜன் டேங்க்ல தான் வரும். இது வந்து -196 வரைக்கும் டெம்பரேச்சர் கொண்டு போகும். ஸோ செல்லை வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு உயிரோட வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து கிரையோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் அந்த லிக்விட் நைட்ரஜன் வயல். இதுக்குள்ளே தான் நமக்கு நம்மளோட ப்ராடக்ட்டுமே உள்ள இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வாங்க, நீங்கள் செல் ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறமேட்டு அந்த இருக்கக்கூடிய வயல் வெளியே எடுத்தோம்னா ஸ்டெம் செல்ஸ் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு ஓகே நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு அப்படியே கொடுத்தோம். ஓகே. ஸோ இதுதான் அந்த வயல் ஸ்டெம் செல் அல்லோ. ஸோ நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வயல் இதுதான். ஸோ இது உங்களுக்கு சும்மா ட்ரையல்கோசரம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம காமிக்கிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் டோட்டலி வெரி சேஃப் அண்ட் செக்யூர். நான் சும்மா உங்களுக்கோசரம் காட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரி நாங்கள் காமிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஆல். ஸோ இவர் தான் என்னுடைய பிரதர்லா, எங்கள் ஹஸ்பண்டோட ரெண்டாவது அண்ணா டாக்டர் விஆர் ரவி, ஆர்த்தோ சர்ஜன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ டாக்டர் இவர் வந்து இவரோட ஆங்கிளில் இதோடைய விஷயத்த சொல்லுவார். ஸோ அண்ணா இது இந்த முட்டி வலி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சின்னவாளுக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மோர் தென் பெரியவா. ஸோ இந்த முட்டி வலி இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எந்த வயசுலேருந்தே நம்ம கொடுக்கலாம், இது எவ்வளோ நாளைக்கு இது பண்ணால் இதோட இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். யங்கர் ஏஜ்ல இப்போ வர்றது காரணம் வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸ் லைஃப் ஸ்டைல் மாறினதுனால தான். அண்ட் ஒபிசிட்டி இப்போ ஜாஸ்தி இருக்கிறதுனால இது ரெண்டும் முக்கியமான காரணங்கள். இப்போ இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து வலியை குறைக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இது ரெண்டையும் விட்டா நேராக ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ரொம்ப தேஞ்சு போச்சு, காலை வளைஞ்சு போச்சு, அப்படி இருந்தா அப்போ அந்த ஜாயிண்டே மாத்திர மாதிரி ஆப்ரேஷன். இந்த மாதிரி இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நான் மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன், எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டேன், பிசியோதெரப்பி கொடுத்தேன், ஹீட் தெரப்பி கொடுத்தேன், கோல்ட் தெரப்பி கொடுத்தேன். இது மாதிரி இது எல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன பிறகு என்ன செய்யணும்? அப்போ இந்த புதுசா இந்த ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது இந்தியாவில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம் சொல்றோம் இல்லையா, இது வந்து உலகத்திலேயே 2 கண்ட்ரியில தான் இதுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ். ஒன்று சவுத் கொரியா, இன்னொன்று நம்ம இந்தியா. இந்தியாவில் 2022 இருந்து இதுக்கு ரெடிமேட் ஸ்டெம் செல் ப்ராடக்ட் அவைலபிள். எப்படி பிளட் வந்து ஒருத்தருக்கு அடிபட்ட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பிளட் பேங்க்ல போய் இன்னொருத்தர் கொடுத்த பிளட்டை வாங்கிட்டு அவருக்கு ஏற்றுறோமோ, அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு அவங்க உடம்புலயே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸும் குறைஞ்சி போச்சு, அப்போ முட்டி ரொம்ப தேஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட இருந்து எடுத்த ஸ்டெம் செல் கொடுக்கலாம். அது வந்து 2022க்கு பிறகு இந்தியாவில் உள்ள எந்த ஆர்த்தோ டாக்டரா இருந்தாலும் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து முட்டி தேஞ்சிருக்கு ஆனா ரொம்ப வளையல, சுத்தமா வளைஞ்சு போச்சுன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும், பட் ரொம்ப வளையல அப்படிங்கும்போது ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 சொல்றோம்.
ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை பிரிஸ்கிரைப் பண்ணோம்னா அந்த பார்மசியில இருந்து அது வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி தான் இது ப்ரொடக்ஷன், இவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கிறது மணிப்பால். அங்கிருந்து 3 நாளைக்குள்ள அந்த ஸ்டெம் செல்ஸை தயாரிச்சு அவங்க வேக்சின் அனுப்புற மாதிரி ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த செல்ஸ் வந்து லைவா இருக்கணும், ஸ்டெம் செல்ஸ் வந்து உயிரோட இருக்கணும். அதனால வேக்சின் அனுப்புற மாதிரி அதை ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு 3 டேஸ்க்குள்ள அனுப்பிச்சு விடுவாங்க. அது வந்த பிறகு ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட்டை கூப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அந்த வயல்ல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை வெளியில எடுத்து அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும். ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்போ ஸ்டெம் செல்ஸை ஜாயிண்ட்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டெம் செல்ஸ் ஜாயிண்ட்ல இன்ஜெக்ட் பண்ணா தேஞ்சு போன கார்ட்ரேஜ், இது தவிர குரூஷியேட் லிகமெண்ட், மெனிஸ்கஸ், இது மாதிரி உள்ளுக்குள்ள கொலாட்ரல் லிகமெண்ட், இது மாதிரி ஜவ்வும் இருக்கு. இதெல்லாமே டேமேஜ் ஆயிடும் ஒரு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ். இது எல்லாவற்றையுமே ரீஜெனரேட் செய்யறதுக்கு இந்த ஸ்டெம் செல்ஸால மட்டும்தான் முடியும். அதனால இப்போ இந்தியால 2022க்கு பிறகு அவங்க உடம்புல இருந்தே இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எடுத்தும் கொடுக்கலாம். அப் டு 60, 65, 70, 75 இயர்ஸ் வரைக்கும் அவங்க உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்ஸையே நம்ம நீடில் போட்டு எடுத்து அதை செப்பரேட் பண்ணி இன்ஜெக்ஷனா போடலாம். அல்லது ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்க உடம்புல ஸ்டெம் செல்ஸ்ல வயசு 75, 80க்கு மேல ஆயிடுச்சு, அப்படி இருந்தால் ரெடிமேடும் அவைலபிள். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் இருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி நம்ம இந்தியா. இதே மாதிரி டயபிட்டிஸ்ல புண்ணு வந்து ஆறல சார், 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, இப்ப வெள்ளை எடுக்கணும்னு சொல்றாங்க, இல்ல காலையே கட் பண்ணணும் எடுக்கணும்னு சொல்றாங்க, ஆம்புடேஷன். இந்த வியாதிக்கும் இந்தியால மட்டும்தான் ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ். இது மாதிரி ஒருத்தருக்கு அமெரிக்கால இருக்கு, யூகேல இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு. அவருக்கு வந்து காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவர் வந்து எனக்கு ஸ்டெம் செல் வேணும் அப்படின்னு அவர் நினைத்தால் அவர் இந்தியாவிற்கு தான் வர வேண்டும். ஏன்னா இந்தியாவில மட்டும்தான் இந்த நான் சொல்ற அல்சருக்கு இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ். இதுவும் நான் சொன்ன மாதிரி அடுத்தவங்கள்ட்ட இருந்து எடுத்ததும் அவைலபிள். விதின் 3 days we can get that from Manipal University or autologous. அவங்க உடம்புல வயசு கம்மியா இருக்கிறவங்க 55 வயசு 60 வயசுனா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸே எடுத்து செப்பரேட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி அந்த புண்ணை ஆத்திட்டோம்னா வேலையோ காலையோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது 2 முக்கியமான டிசீசஸ் இந்தியால ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ். இது தவிர கண்ணுக்கு லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. கண்ணுல தெரியாம ஆசிட் பட்டுருச்சு, ஆல்கலி பட்டுருச்சு, அப்போ ஒரு கண்ணு வந்து வெள்ளையாயிடுச்சு, விஷனே இல்ல, 0% விஷன். ஆனா இன்னொரு கண்ணு நல்லா இருந்தால் அந்த நல்லா இருக்கிற கண்ணுல அந்த கருவிழியை சுத்தி லிம்பஸ்ன்னு இருக்கிற இடத்துல இருந்து சின்ன பிட் ஸ்டெம் செல்ஸ் 3 o'clock, 6 o'clock, 9 o'clock, 12 o'clock 4 பிட் எடுத்து அதே 3 o'clock, 6 o'clock, 9 o'clock 4 பிட்டை அந்த பொசிஷன்ல ஒட்டி விட்டுருவாங்க. ஃபைப்ரின் ப்ளூ வச்சு ஒட்டி விட்டுருவாங்க. 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள 0% இருந்து 30 to 40% விஷன் கிடைக்கும். இது வந்து இந்தியால இருக்கக்கூடிய எல்லா டெர்ஷியரி ஐ கேர் ஹாஸ்பிட்டல்லையும் பண்றாங்க. எங்க சங்கர நேத்ராலயில சென்னையில பண்றாங்க, மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல பண்றாங்க, எல்வி பிரசாத் ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்ல பண்றாங்க, நாராயண நேத்ராலயால பண்றாங்க. சோ இந்தியால பரவலா பெரிய பெரிய சிட்டிஸ் மட்டும் இல்லாம சின்ன சின்ன சிட்டிஸ், டயர் 2 சிட்டிஸ்ல கூட இந்த லிம்பல் ஸ்டெம் செல் தெரப்பி பண்ணி கார்னியல் பிளைண்ட்னஸ், கார்னியாவால வரக்கூடிய பிளைண்ட்னஸை எராடிகேட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்தியா வந்து ஸ்டெம் செல் தெரப்பியில ஒரு லீடிங் ரோல் பிளே பண்ணும். சோ இதுல ஒரு சின்ன நான் இதை பத்தி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க சொன்னா, இதனால இந்த செல் உள்ள போடுறதுனால வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன், கேன்சர் மாதிரி ஏதாவது வந்துருமா அப்படின்னு கேட்டா, சோ அதுக்கு உங்களுடைய பதில்? இது வந்து முன்னெல்லாம் எம்பிரியோல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்தாங்க. ஃபர்டிலைஸ்டு எம்பிரியோல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து முதல்ல ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபர்டிலைஸ்டு எம்பிரியோல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்தா அது வந்து கணக்கே இல்லாம மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், எண்ட்லெஸ்ஸா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்ப யூஸ் பண்ற எதுவுமே எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் கிடையாது. இப்ப யூஸ் பண்ற எல்லாமே அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். நம்ம உடம்புல இருந்து எடுத்து செப்பரேட் பண்ணி அதை வந்து கல்ச்சர் பண்ணி போடுறோம். அந்த கல்ச்சர் வந்து
10-20% மேல அது மேற்கொண்டு கல்ச்சர் ஆகாது. ஒவ்வொரு தடவையும் அந்த செல் மல்டிப்ளை ஆகும் பொழுது 1-2 ஆகுது, 2-4 ஆகுது, மல்டிப்ளை ஆகும் பொழுது அதுல டீலோமியர்னு ஒரு எண்டு அது சுருங்கிக்கிட்டே வரும். அது 1/3 சுருங்கி போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த செல் மல்டிப்ளை ஆகாது. ஸோ இந்த அடல்ட் ஸ்டெம் செல்ஸ்ல கேன்சர் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்ல உண்டு. ஆனா எந்த உலகத்துல எங்கேயுமே எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸை ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறது கிடையாது. அது மாதிரி இது எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை ஊசி போட்டா எவ்வளவு நாளைக்கு டாக்டர் வலி இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலா அரௌண்ட் 55-60 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப்ல போடும்போது 5-6 வருடங்கள் வரைக்கும் அந்த பெயின் கம்மியாகி அந்த கார்ட்லேஜ் மறுபடியும் க்ரோ ஆகும். இன்க்ரீசிங் வால்யூம் ஆஃப் கார்ட்லேஜ் அது வந்து எக்ஸ்ரேல பார்த்துருக்கோம், எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உடம்பு வெயிட்டை கொஞ்சம் குறைக்கும். என்ன வெயிட் இருந்தாங்களோ அதை விட ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையணும். அது தவிர தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும். இது ரெண்டும் செஞ்சாதான் அதிக நாட்களுக்கு எஃபெக்ட். ஒரு தடவை ஊசி போட்டா 5-6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கூட இருக்கணும்னா அப்போ இன்னும் 5-6 கிலோ வெயிட் குறைச்சா அதிக நாட்களுக்கு எஃபெக்ட். ஒரு 6 மாசம் ஆச்சு டாக்டர், ஆனா நான் 6 மாசத்துல 3 கிலோ வெயிட் கூடிட்டேன் அப்படின்னு வருவாங்க. அப்போ வெயிட் கூடுனா சீக்கிரமே அது ஸோ அதுல யாருக்கு ஸோ இது எவ்வளவு நாள் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறது யார் கையில இருக்கு? பேஷண்ட் கையில. சோ நீங்க பண்ண பேஷண்ட்லயே எது ஹையஸ்ட் ஏஜ் குரூப்புக்கு பண்ண அதோட சக்சஸ் என்ன? யாரு 85 இயர்ஸ் இது உள்ளவங்களுக்கு பண்ணிருக்கோம். அதே மாதிரி யங்கஸ்ட் வந்து 45 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு பண்ணிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆட்டோலாகஸ் அவங்க உடம்புல இருந்து எடுத்து பண்ணிருக்கோம் யங்ஸ்டர்ஸ். அதே மாதிரி வயசானவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இருந்து எடுத்த ஸ்டெம் செல்ஸ் பயன்படுத்தும். ஸோ நான் சொன்னது மாதிரி யாரெல்லாம் நம்ம வெயிட்டை குறைச்சி எக்ஸசைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதிக நாட்கள் அது எஃபெக்டிவ். ரொம்ப தேங்க்யூ சோ மச் அண்ணா. என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நீங்க இவ்வளவு அழகா பொறுமையா எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.